வெல்கம் டு கேஎம்சி ரூஃபிங். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சைட்டு திண்டிவனம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிராமத்தில் வீட்டுக்கு முன்னாடி ஒன் சைட் டேப்பர் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா டபுளோட ரூஃபிங் 30 வருஷம் வாரண்டியோட பண்ணி கொடுத்துருக்கோம். அதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணார். ஜஸ்ட்டு பார்த்தாரு, ரொம்ப நாள் பார்த்த ஃபாலோவர்லாம் இவர் இல்லை. ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஓகே வாங்க பார்ப்போம் அப்படின்னாங்க. நேரில் போய் பார்த்துட்டு அவருக்கு தேவையான ஐடியா மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்து ஐடியா பண்ணிவிட்டு வேலையை வந்து நீட்டாக வந்து பார்க்குறீங்களா வீடியோவில் பக்காவாக முடிச்சு கொடுத்துட்டேன். அந்த பழமை மாறாத என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துட்டேன். வீட்டுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா டபுளாக போஸ்ட்டு போட்டிருந்தாங்க. பழைய மரத்தில் அதே ஸ்டைல் மாறக்கூடாதுங்கிற மாதிரி நாங்கள் ஜிஐயில் போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துட்டோம். இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கும் பண்ணுன்னா மேலே இருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் இந்த மாதிரி வந்து ஒர்க் செஞ்சு முடிச்சு கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு 600 ஸ்கொயர் ஃபீட் இல்லை. நாங்கள் சேலத்தில் இருக்கோம், திண்டிவனத்தில் வேலை செஞ்சது. ஆனால் 600 ஸ்கொயர் ஃபீட் இல்லை. அப்போ எப்படி வேலை செஞ்சீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 400 ஸ்கொயர் ஃபீட்டு தான் வந்துச்சு. ஆனால் கஸ்டமர்கிட்ட சொன்னோம் 600 ஸ்கொயர் ஃபீட்டெல்லாம் வந்து பண்ண முடியாதுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதெல்லாம் முடியாதுங்க, எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் தான் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம பண்ணி தான் ஆகணும். சரி, ஏன் நீங்கள் 600 ஸ்கொயர் ஃபீட்டு கீழே பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்களை கேட்டிங்கன்னா, நம்ம என்ன தான் சின்ன வேலைக்கு சின்ன காசு ஆகும்னு நினச்சாலும் அப்படி நடக்காது. ஏன்னா ஒரு சில செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர முடியாது. இப்போ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 4 நாள் ஆகும். ஆனால் நீங்கள் 300 ஸ்கொயர் ஃபீட் வேலை செய்ய சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து 3 நாள் ஆகும், லேட் ஆகும். அது சின்ன வேலைலாம் எல்லாருக்குமே தெரியுமில்ல. இப்போ பொதுவாக ஒரு இடத்துல ஒரு ஃபால்ஸ் ஏதோ ஒரு ஒர்க்குக்காக போகிறாங்க. குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் ரேட்டு குறையும், குவான்டிட்டி கம்மியாக இருந்தால் ரேட்டு டெஃபினட்டாக அதிகமாகும். ஸோ ஒரு மினிமம் ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் தான் எங்களால் வந்து செய்ய முடியுது. ஸோ அதனால தான் இந்த 600 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டாக ஒர்க் கொடுங்க. அப்போ தான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களால் வந்து வேலை செய்ய முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரளா டைப்பில் ஷீட்டு, இந்த மாதிரி டபுளோடு, ஃபால் சீலிங் டைப்பு எல்லா மாடலுமே வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணுன்னா எங்களை டெஃபினட்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதே மாதிரி இந்த சைட் பார்க்கணுன்னாலும் சொல்லுங்கள், நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு கூட வாங்க. இல்லை வேறு ஏதாவது மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நம்பர் கொடுக்குறோம். வேறு சைட் போய் விசிட்டிங் பண்ணி பார்த்துட்டு வேலை கொடுக்குனாலும் கொடுங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப்பில் போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட் இருக்கும். ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா 38 மாவட்டத்துக்கும் பேர் போட்டிருப்போம். 38 மாவட்டத்தில் வேலை செஞ்சுருப்போம். இல்லை அது கன்ஃபியூஷனாக இருக்குன்னா அந்த மேலே நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வாட்ஸ்அப்பில் போய்ட்டு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக லிங்க் வரும். 4 லிங்க்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 லிங்க் வரும், 4மே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணால் 4வது லிங்க் டச் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் போய்ட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பேர் காமிக்கும். அரியலூர், வேலூர், திருப்பத்தூர், இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பேர் காமிக்கும். அப்போ நீங்கள் எந்த மாவட்டமோ அதுக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக என்ன ஒர்க் பண்ணமோ அதெல்லாம் அங்கே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பொருள் தரமாக இருக்கும், வேலை வந்து நீட்டாக இருக்கும், மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு ஒழுக்கமும் பக்காவாக இருக்கும். ஸோ எந்த மன உளைச்சலும் டென்ஷனும் உங்களுக்கு எதுவுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம். நல்லா வேலை செஞ்சு தரோம், வாங்குகிற காசுக்கு நேர்மையாக. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணிட்டு நீலாகுளம் சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறீங்கன்னா கட் பண்ணிட்டு வேறு இடத்துல ரூஃபிங் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் 3 மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணுறீங்க. இந்த மாதிரி வந்து வேறு இடத்துல வேலை கொடுத்தோம், சரியாக செய்யலை, ஒழுகுதுங்க, ஃபினிஷிங்காக செய்யலை, விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க, ஏதோ ஒரு காரணம் ஏதோன்னு சொல்கிறீங்க. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நீங்களே தான். ஏன்னா காசு ஒன்று தான் கேம்ஸ் இருப்பீங்களே பிரச்சனை, வேலைலாம் பிரச்சனை கிடையாது. 600 ப்ராஜெக்ட் மேலே பண்ணியிருக்கோம், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல், பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ காஸ்ட் வைஸ் கம்மியாக கொடுக்குறோமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து குவாலிட்டியும் ஃபினிஷிங்கும் மரியாதை எல்லாமே பக்காவாக கொடுக்குறோம்.